ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இன்னைக்கு வந்து 79வது இண்டிபெண்டன்ஸ் டேல இருக்கிறோம். மோட்டோ ஃபேம் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல ஃப்ரீடம் நியூன்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட் வந்து மஹிந்திரா கண்டக்ட் பண்ணாங்க. நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த BE6 இந்த பேட்மேன் எடிஷன் வந்து அதை காட்டினாங்க. இன்னைக்கு தான் அந்த ரியல் ஈவெண்ட். இந்த ஃப்ரீடம் நியூவில் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணதே 2027க்காக 4 கான்செப்ட்ஸை காட்டியிருக்காங்க. ஃப்ரீடம் ஐக்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் அன்வீல் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட ஒரு 4 கான்செப்ட்ஸ் இருக்குது. கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாடல். இந்த மாடல் தான் 2027 ரோடுக்கு வரக்கூடிய மாடல்ஸ். இந்த ஃப்ரீடம் ஐக்யூன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன மீன் பண்ணுது, இந்த 4 கான்செப்ட்ஸான விஷன் டி, விஷன் SXT, விஷன் எஸ், விஷன் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நீங்கள் ஃப்ரைடே இந்த கண்டென்ட் பார்க்குறீங்க. 2-3 வாரமாகவே வந்து பாட்காஸ்ட் நம்ம சனிக்கிழமை போட்டுட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து புதன்கிழமை பாட்காஸ்ட் எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கும் பாட்காஸ்ட் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சாட்டர்டே பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கண்டென்ட் வந்து நம்ம பண்ணணும். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டோடைய ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியேஷனே என்னன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐக்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ஐக்யூன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஒரு ஸ்கேலபிள் பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம். ஸ்கேலபிள்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். அதாவது டிஃப்ரெண்ட் பாடி ஷேப்ஸுக்கு, டிஃப்ரெண்ட் சைஸஸுக்கு பண்ண முடியும். இந்த ஸ்கேல் எப்படி இருக்குதுன்னா 3990 மில்லிமீட்டர்லேருந்து 4320 மில்லிமீட்டர் வரைக்கும் அந்த சைஸை நம்ம ஸ்கேல் பண்ண முடியும். இந்த 2 சைஸஸ், நான் சொன்ன இந்த சைஸஸுக்கு எல்லாத்துக்குமே 2665 மில்லிமீட்டர் வீல் பேஸ் வந்து காமனாக இருக்கும். அப்படின்னா இந்த கான்செப்டில் காட்டியிருக்கிற இந்த 4 கார்ஸுக்கும் காமனான வீல் பேஸ் இருக்கும். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்டில் இருக்கும், ஆல் வீல் டிரைவ் லேஅவுட்டில் இருக்கும், எலக்ட்ரிக்காக இருக்கும், ஐஸாக இருக்கும், ஹைப்ரிடாக இருக்கும்னு சொல்லி மல்டிபிள் பவர் ட்ரெயின்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், ரைட் ஹேண்ட் டிரைவ்னு சொல்லி குளோபல் மாடலாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த குளோபல் மாடலோட ஒரு கதை நம்ம பேசும்போது இவங்க இன்றைக்கி இந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு விஷயம் சொன்னாங்க. இது 2027 வந்து ப்ரொடக்ஷன் ரெடி ஆகக்கூடிய மாடலாக இருந்தால் கூட இவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்பேஸ் இருந்ததுன்னு தான் பார்த்தாங்க. அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் எங்கே வருதுன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எஸ்யூவிஸை வந்து நம்ம 2ஆக பிரிக்க முடியும். கோர் எஸ்யூவிஸ் பிரிக்க முடியும், இன்னொன்று கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸ். இந்த கோர் எஸ்யூவிஸ் வந்து 2022 காலகட்டத்தில் 17% மார்க்கெட் ஷேர் இருந்தது. இப்போ நம்ம 25 மார்க்கெட்டில் பார்த்தோம்னா 2025 30% இருக்குது. இப்போ அதுலேயும் கோர் எஸ்யூவிஸுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இவங்க குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா 90% கோர் எஸ்யூவிஸ்க்கு ஸ்பேஸ் இருக்கிறதா இவங்களோட ஸ்டடி சொல்லுது. எனக்கு அதோட ப்ரூஃப் தெரியாது, ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்டேஷனில் காட்டினாங்க. அப்படின்னா ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம் நம்ம பில்டு பண்ணுறது தான் மஹிந்திராவுடைய இந்த பர்டிகுலர் கான்செப்டோடைய இது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய டிசைன் ஸ்டுடியோ யூகேல இருக்குது. இன்னைக்கு காலையில் நான் வந்து மஹிந்திராவுடைய அந்த இந்தியன் டிசைன் ஸ்டுடியோவுக்கு போயிருந்தோம். இதெல்லாமே கொலாபரேட் பண்ணி ஃபண்டமெண்டல் அந்த பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் இந்த டிசைன்ஸ்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் விஷயமே ஃபவுண்டேஷன் தான். ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா மஹிந்திராவுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் சென்னை பேஸ் பண்ணி MRV நமக்கு தெரியும், அங்கே தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மோடைய ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா அந்த கோர் எஸ்யூவியோட கேரக்டர் அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்காங்க. அதோட மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அப்ரோச் ஆங்கிள், ரேம் பிரேக் ஓவர் ஆங்கிள், டிபார்ச்சர் ஆங்கிள் எல்லாமே ஒரு கோர் எஸ்யூவிக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், அன்லேடல்லே வந்து 230+ மில்லிமீட்டர் நமக்கு இப்போ கிடைக்கிறது மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஐஸ் ஆகலாம், EV ஆகலாம், இப்படி மல்டிபிள் பவர் ட்ரெயினுக்கு. ஏன்னா நான் ஏன் ஐஸே EV சொல்கிறேன்னா, EVயோட பேட்டரியை நம்ம வைக்கணும். அப்போ அதுக்கு காம்பேட்டிபிளாக வந்து இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ கோர் எஸ்யூவிஸோட இன்னொரு கான்செப்ட் கூட நம்ம பேசும்போது இந்தியன்ஸுக்கு இன்றைக்கி SUV பிடிக்கிறதுக்கான காரணமே அப்ரைட் சீட்டிங் ஸ்டாண்ட்ஸ் தான். இந்த அப்ரைட் சீட்டிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக வந்து ஒரு கமாண்டிங் வியூ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரியரில் வந்து அந்த 2665 மில்லிமீட்டர் வீல் பேஸ் காமனாக இருந்தால் கூட எல்லாருக்குமே யூனிஃபார்மான ஸ்பேஸ் கிடைக்கும். ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் கொடுப்பாங்க. இதில் நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நியூ ஐக்யூன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்முடைய கான்செப்டே இதுதான். இது வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸாக இருந்தாலும் இன்டீரியர் ரூமில் வந்து எந்த குறையுமே வைக்கல. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மல்டி லிங்க் 5 லிங்க் சஸ்பென்ஷன் சிஸ்டம், அது அவங்க வந்து நம்ம BE6 XCV9 நம்ம பார்த்தோம். அந்த மல்டி டியூன் வால் கான்சென்ட்ரிக் லேண்ட் கான்செப்ட் எல்லாமே அவங்க டிஃபைன் பண்ணி சொல்லியிருந்தாங்களே, அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்டீரியரில் நீங்கள் பார்த்தீங்க, இன்டீரியரோட டிசைன் தீம் டோட்டலாக புதுசாக இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸை மொத்தமாக ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, ஹாரிசாண்டல் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அப்படி ஒரு புதிய ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஆல்ரவுண்டாக இந்த பிளாட்ஃபார்முடைய கான்செப்டே டோட்டலாக ரினியூ ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து மெயினான ஒரு கான்செப்டே வந்து டிசைன் தான். நீங்கள் வந்து அந்த டிசைன் சொல்லக்கூடியது நமக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் வந்து மஹேந்திராவுடைய இந்தியன் டிசைன் ஸ்டுடியோ மும்பையில் இருக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு குளோபல் டிசைன் ஸ்டுடியோ வந்து யூகேல இருக்குது. இது ரெண்டுமே கொலாபரேட் பண்ணி ஐகானிக்காக இருக்கணும், அந்த டிசைன்ஸ் வந்து பீப்புளுக்கு வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்கிறதுல தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த டிசைன் தீம் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கான்செப்டில் அந்த டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்டையர்ல இந்த விஷன் டி ஆகலாம், விஷன் எக்ஸ்டி ஆகலாம், விஷன் எஸ் ஆகலாம், விஷன் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதாகலாம். இந்த எல்லாத்துலேயுமே இந்த டிசைன்ஸ் வந்து ஐகானிக் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றையும் குவிக்காக பார்க்கலாம். இப்போ இது வந்து விஷன் டி. நமக்கு வந்து தார் அண்ட் தார் ராக்ஸ் பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு இண்டிஜீனியஸ் எஸ்யூவி கான்செப்டில் ஒரு ஜீப்புன்னு நமக்கு எப்படி தோணுதோ அந்த கான்செப்ட் இருக்குது. அப்போ அதோடைய ஒரு ஈவி வெர்ஷன் எப்படி இருக்கும், நம்ம தார் ஈவி வந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தது தான் இந்த விஷன் டி கான்செப்ட். இந்த விஷன் டி கான்செப்ட் பாருங்களேன், இந்த கிரில்லோடைய கான்செப்ட் ஆகட்டும், இந்த ஹெட்லாம்போடைய டிசைன் ஆகட்டும், இந்த இதில் வந்து நீங்கள் பாருங்கள் ஆஃப் ரோடுக்கு தேவையான பொருள்கள் ஆகட்டும், ப்ளஸ் வந்து இதில் இந்த அப்ரோச் ஆங்கிள், இப்போ இந்த பெரிய வீல்ஸ் ஆகட்டும், ஸ்கொயரிஷ் வீல் ஆர்ச்சஸ் ஆகட்டும், நீங்கள் இந்த சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பாருங்களேன். இந்த சைட் ப்ரொஃபைலில் ஒரு ஜெரி கேனோட, ஒரு ஸ்பேடோட, அதாவது ஆஃப் ரோடுக்கு நம்ம போனால் நம்ம வந்து மண்ணில் புதையும் போது நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேடோட, ஹையான கிரவுண்ட் கிளியரன்ஸோட, நம்ம கிளைம் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து அந்த விண்டோவில் வந்து ஒரு ஒரு ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு பேனரோமிக் சன்ரூஃப்னு சொல்லி ஒரு ஹைலைட். இப்போ ரியரில் பார்த்தோன்னா எஸ்யூவிஸுக்கே உரிதான ஒரு ஸ்பேர் வீல் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த டிசைனோடைய ஒரு ஹைலைட். ஆக்சுவலி நம்ம இதில் பார்க்குறது வந்து விஷன் டீன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். இந்த விஷன் டீயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக 4 மீட்டர் கிடையாது, இது ஒரு 4.3 மீட்டர், 4320 மில்லிமீட்டர் இருக்கும். இங்கே பாருங்களேன், லோடிங் கெப்பாசிட்டி வரைக்கும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45 கிலோகிராம் வரைக்கும் லோடிங் கெப்பாசிட்டி கொடுக்க முடியும். இவங்க இதில் ஒரு விஷயம் கூட சொன்னாங்க பாருங்கள், இந்த பிளாட்ஃபார்ம் அவங்க பில்டு பண்ணும்போது 2 விஷயம் ஹைலைட்டடாக சொல்லியிருந்தாங்க. ஒன்று சேஃப்டின்னு நமக்கு எப்போவுமே தெரியும், நல்ல ஸ்ட்ரென்த்தான சேசிஸாக இருக்கணும். குளோபல் என்கேப், யூரோ என்கேப், ஏசியன் என்கேப்னு சொல்லி எல்லா குளோபல் என்கேப் ஸ்டாண்டர்ட்ஸ்க்காகவும் இதை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்களால குளோபல் மார்க்கெட்ஸில் விற்க முடியும். கூட இதோடைய ஸ்டியரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டைனாமிக் டார்க் ஸ்டியரிங் சிஸ்டம் ஒரு அஜைலான ஹேண்ட்லிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கான இருக்குது. ஈவன் இவ்வளவு நல்ல சப்போர்ட்டிவான 5 ஸ்டார் ஈக்குவலண்ட் கேபின் பில்டு பண்ணால் கூட லைட் வெயிட்டாக பில்டு பண்ணியிருக்காங்க. குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து அந்த பாடியின் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். என்ன ரீசன்னா அஜைலாக ஹேண்ட்லிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஃபியூல் எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இனிமேல் வந்து விஷன் எஸ்எக்ஸ்டி பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்த விஷன் டீன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளீட் எஸ்யூவியாக இருந்தால் இது வந்து விஷன் எஸ்எக்ஸ்டின்னு சொல்லக்கூடிய அதை பேஸ் பண்ண ஒரு பிக்கப். ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் எல்லாம் சிமிலராக தான் இருக்குது. ரியரில் வந்து நமக்கு வந்து அந்த பிக்கப்புடைய ஒரு டிசைன் இருக்குது, ஒரு கெனாப்பி வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எஸ்எக்ஸ்டி பாருங்களேன், இதில் வந்து ஸ்பேர் வீல் வந்து மவுண்ட் பண்ண முடியும். அப்போ இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா முழுக்க இது ஒரு ஆஃப் ரோட் கேரக்டராக வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுதான் இந்த பிளாட்ஃபார்மோடைய ஒரு அட்வான்டேஜ். விஷன் டீன்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபேமிலி பை ஒரு அக்கேஷனல் ஆஃப் ரோடர் வாங்குறாருன்னா இதை வந்து ஒரு முழுக்க ஒரு ஆஃப் ரோடு இதுக்காக, ஒரு எஸ்யூவி ஆஃப் ரோடுக்காக வந்து இதை வாங்க முடியும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டரில் இருக்குது. வீல் பேஸ் சேம், ஆனால் 4 மீட்டர் சைஸுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இது வந்து ஐஸில் வரும்போது பட்ஜெட்டிங் வந்து ஈஸியாக பண்ணணும். 3வது ப்ராடக்ட் பார்த்தோன்னா விஷன் எஸ். நம்ம வந்து வெரி ரீசெண்ட்லி இல்லை இந்த ஒரு டேல வந்து மஹேந்திரா லான்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மாடல் பார்த்தோன்னா நியூ ஜென்ரேஷன் பொலிரோ. இந்த நியூ ஜென்ரேஷன் பொலிரோன்னு சொல்லக்கூடியதை அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது இந்த டிசைன் தான். இது ஆக்சுவலி பேசிக்கலி நம்ம பார்த்தோம்னா 4 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளோட ஒரு பொலிரோ நியோவுடைய இன்னொரு மாடர்ன் வெர்ஷனை நம்ம கவனிக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்களேன், ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து அந்த டிப்பிக்கல் மஹேந்திராவுடைய டியூவல் டோன் லோகோ, அந்த ட்வின் பீக்ஸ் லோகோ இருக்குது. இதெல்லாம் க்ளோஸ்ட் கிரில், ஹெட்லாம்ப் டிசைன்ஸ், ஐஸ் கியூப்ல வந்து ஃபோக் லேம்ப்ஸ் இருக்குது. இந்த சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து அந்த ஒரு மினி டிஃபெண்டர் மாதிரி எல்லாம் வந்து இன்டர்நெட்டில் பீப்புள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கான்செப்டில் இருக்குது. லேடர் இருக்குது, ஒரு ஸ்டெப் ப்ரூஃப் ஆப்ஷன் இருக்குது, பின்னாடி ஸ்பேர் வீல் இருக்குது. இது வந்து எக்ஸ்பெடிஷன் வெஹிக்கிள் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட மீன் என்னன்னா அந்த 4 மீட்டருக்குள்ள ஒரு ப்ரீமியமான ஒரு கனெக்டட் ஸ்க்ரீன்ஸோட இன்டீரியர் பார்த்து ஆல் பிளாக்ல ஒரு மாடர்னான ஒரு ரக்கடான ஒரு எஸ்யூவி ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய அந்த இன்டீரியர் பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்க்ரீனில் அவங்களுடைய ஏவியில் காட்டும்போது ஒரு ப்ரீமியம்னஸ் இருந்து நீங்கள் இது ஒரு முழுக்க ஒரு 4 மீட்டர் லெங்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நியூ ஜென்
ஒரு எஸ்யூவி. இந்த கார்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம கன்வென்ஷனலாக பார்க்குற டிசைன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியாக வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நிறைய பேட்ஜிங் இருக்குது பாருங்கள். ஃபியூவல் நமக்கு ஆல்ரெடி இங்கே ஃபியூவல்னு தெரியும், ஆனால் ஃபியூவலுக்கான ஒரு ஏரோ இருக்குது பாருங்கள். இது ஃபியூவல்னு சொல்லும்போது நம்ம என்ன கண்டிப்பாக நமக்கு புரியுது ஐஸ் தான். அதே மாதிரி எக்ஸ்பெடிஷன் கான்ஃபிகரேஷன் வெஹிக்கிள், நோ ஸ்டெப்பிங், இதில் மிதிச்சு ஏறிடாதீங்க, இதை மிதிச்சு அந்த லேடர் வேணால் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ஆக்சிலரி கிட், இது வந்து கிட்டில் இருக்குது. இங்கே பாருங்களேன் டிசைன் அண்ட் பில்ட் வித் ப்ரைட் அட் மஹேந்திரா இந்தியா டிசைன் ஸ்டுடியோ மும்பை, அதோடைய ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்படி எல்லா கார்ஸ்லேயும் ஒரு பிராண்டிங் இருக்குது, ஒரு 19 இன்ச் வீல் இருக்குது. இது விஷன்.எஸ், நம்ம அங்கே பார்த்த விஷன்.டியும் வேற ஒரு டிசைன், இது வேற ஒரு டிசைன். நீங்கள் அங்கே ரெண்டையும் பார்த்தா தெரியும். ஏன்னா இதில் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்ஸ் இங்கே இருக்குது, டெயில் லேம்போட கான்செப்ட் வேறு, அங்கே ஒரு எக்ஸ் ஸ்டைலில் இருந்தது, இங்கே இவங்களுடைய கிளாடிங் வேறுன்னு சொல்லி இது டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இயர்ஸ் போக போக மாடர்னைசேஷன் தானே வரும். பழைய கான்செப்ட்ஸையோ இல்லை டீகன்ஸ்ட்ரக்ஷனை யாருமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் ஆஃப் ஒயிட்னு சொல்லக்கூடிய பிராண்டை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ நைக்கியோட ஷூ எடுத்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம திங்க் பண்ணாததை புதுசாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய இந்த ஏரோ டிசைனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த வெஹிக்கிள்லேயே அதோடைய டிசைன் கியூஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் அந்த விஷன் எஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபியூவல் ஆகட்டும், டோர்ஸ் ஆகட்டும், டோன்ட் ஸ்டெப் தியர். இதில் நீங்கள் பாருங்களேன், இந்த ஹிஞ்சஸ் வந்து உண்மையிலே யூஸபிள் கிடையாது, இந்த ஹிஞ்சஸ் வந்து கிடையாது, ஆனால் ஒரு ஹிஞ்ச் வச்சுருக்காங்க. அதில் விஷன் டீன்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ஜிங் இருக்குது, பிளாட்ஃபார்மோட பேட்ஜிங் இருக்குது. இந்த பர்டிகுலர் இது பாருங்களேன், இது நம்ம வந்து பழைய ரக்கட் ஜீப்ஸில் பார்க்குற அந்த ஹூக் அந்த டிசைன் அப்படி இருக்குது. இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் உண்மையிலே ரியாலிட்டியில் ப்ரொடக்ஷனில் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. அப்படின்னா ஒரு கன்வென்ஷனல் டிசைனை தாண்டி ஒரு ஆஃப் ஒயிட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் வேரை எப்படி வந்து அவங்க ப்ரீமியம் லக்ஸுரி பிராண்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவங்க அந்த டிசைனை, அந்த ஓல்டு கான்செப்டை நியூ ஜென்ரேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சப் 4 மீட்டரில் ஒரு ஸ்டைல் இருக்குது பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட். அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் இருந்து பார்த்தா ஒரு 3X உடைய டிசைன் கியூஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு வருது இந்த விஷன் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஆனால் நீங்கள் ஒரு 3XOவை ஒரு ஜெனரேஷன் ஹையராக ஒரு மாடர்னான ஒரு ப்ராடக்டாக பார்த்தா எப்படி இருக்குமோ, ஸ்லீக்கான ரூஃப் லைன், இங்கே வந்து மிரர்ஸுக்கு பதிலாக வந்து கேமரா இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க, அதில் பாருங்கள் ஆக்சஸ், அதே மாதிரி டு நாட் டச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னுடைய பாயிண்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்த ஜென்ரேஷன் 3XO எப்படி இருக்குன்னுள்ளதை நமக்கு இதில் தெரியுது. இன்டீரியர் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டோடைய கான்செப்டை பேஸ் பண்ணி இதை வந்து அவங்க காட்டினாங்க. டோட்டலாக ஒரு புதிய கான்செப்டாக இருக்குது. நீங்கள் இங்கே ரியரில் பார்த்தீங்கன்னா அதோடைய டிசைன் தீம் பார்த்தா தெரியும். அந்த ஸ்பாய்லருடைய டிசைன் தீமை பாருங்களேன், ஒரு ஷார்க் இன்ஸ்பயர்டு ஸ்பாய்லர் அப்படி ஒரு கான்செப்டில் இருக்குது. அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக 3XOட ரீப்ளேஸ் பண்ண நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த 4 மாடல்ஸும் 2027 வரும்போது இண்டஸ்ட்ரி வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய ஒரே சந்தோஷம் இது எல்லாமே ஈவிஸ் மட்டும் கிடையாது, ஐஸும் இருக்குது. அந்த ஐஸுக்குள்ளே பெட்ரோல் இருக்கும், டீசல் இருக்கும். மெயினாக மஹேந்திரா வந்து ஹைப்ரிட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதை பற்றி நம்ம நியூஸில் பார்த்துருந்தோம். ஐஸ் ப்ளஸ் ஈவிஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்டில் வந்துருக்குது. டே வெல் ஸ்பென்னு சொல்ல முடியும். காலையில் வந்து மகனோட டிசைன் ஸ்டுடியோ போனோம். கார்ஸ் வந்து கான்செப்ட் பேப்பர் டிசைன்லேருந்து கம்ப்யூட்டரைஸ் டிசைன்லேருந்து எப்படி கிளே மாடலிங் வந்து எப்படி ஷீட் மெட்டலுக்கு போகும்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் பார்த்தோம். ப்ளஸ் இன்றைக்கி வந்து இங்கே இந்த ஒரு இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் பேசுவோம் பாருங்கள், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மேலே நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்படி பார்த்தோன்னா இவங்க வந்து ஸ்லோலி பட் ஸ்டெடிலி அவங்களுடைய பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. நல்ல சேசிஸ் இருக்குது, நல்ல என்ஜின்ஸ் இருக்குது. இக்லோ பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ எலக்ட்ரிக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி இந்த ஐக்யூன்னு சொல்லக்கூடிய புதிய பிளாட்ஃபார்ம் மஹிந்திராவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மோட்டாரில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ கார்ஸை ரிவ்யூ பண்ணுவோம். கார்ஸ் வந்து லான்ச் ஆகும்போது ப்ரொடக்ஷன் ரெடியாக தான் ரிவ்யூ பண்ணுவோம். நம்மளோட ஐகானிக் கார்ஸில், ஃபர்கட்டன் கார்ஸில் பழைய கார்ஸை ரிவ்யூ பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்த்தோன்னா கான்செப்ட்ஸை வந்து ஒரு ஃப்ளோர் மொத்தமாக பார்க்குறோம். ஆக்சுவலி கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும்போது இதில் நிறைய வித்தியாசங்கள் வரும் பொதுவாக. ஆனால் இவங்க இன்றைக்கி பேசும்போது என்ன மீன் பண்ணியிருந்தாங்கன்னா, இது ப்ரொடக்ஷனுக்கு வரும்போது இந்த டிசைன் பெருசாக மாறாது, இது இப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு 2027 தான் தெரியும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye from Motor Wagon. Drive responsible.